ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல திருப்பதியில இப்ப தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, கிரவுடோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, நெக்ஸ்ட் இன்னைக்கு காலையில 300 ரூபாய் தரிசனமும் மத்தியானம் 3 மணிக்கு அக்கமடேஷன் புக்கிங்கும் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் ஆகஸ்ட் மாசத்துக்கு டிக்கெட் புக்கிங் பண்ணீங்களா, ரூம் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ரூம் புக்கிங் பொறுத்த வரைக்கும் எரர் எதுவும் இருக்குல்ல. லாஸ்ட் மந்த் ரூம் புக் பண்ணும்போது பேமெண்ட் பேஜில் ஜஸ்ட் வர்ச்சுவல் கியூ கொடுத்துருந்தாங்க. ஒரு சிலர் அது எரர்னு சொல்லி நினச்சிட்டு பேக் வந்தாங்க. பட் அந்த வர்ச்சுவல் கியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் அந்த மாதிரி இருக்கலை. ஸோ உங்களுக்கும் இந்த டைமும் வர்ச்சுவல் கியூ வந்ததா, இல்லை ஏதாவது எரர் வந்தால் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ எங்களுக்கு அக்கமடேஷன் ட்ரை பண்ணோம் ஆனால் கிடைக்கல அப்படின்றவங்களும் சரி, இல்லை நாங்கள் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிளானிங் இல்லை மிஸ் பண்ணிட்டோம் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னாலும் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, ஒன்று நம்ம ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் ட்ரை பண்ணலாம். அதை தவிர நமக்கு ஆஃப்லைனில் நேரடி சர்வதர்ஷனமோ இல்லை எஸ்எஸ்டி டோக்கனில் போகக்கூடிய வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது. மற்றபடி ஆன்லைனில் நம்மளால் புக் பண்ண முடியாது. ஆகஸ்ட் மாதத்துக்கான எல்லா டிக்கெட்டுமே ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய புக்கிங் என்னைக்கு இருக்குது, என்ன புக்கிங் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. 26ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் ஜூன் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ஹோமம் டிக்கெட் 1600 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோமத்துக்கு 1000 ரூபாய் 2 பேத்துக்கும், 600 ரூபாய் நம்ம 300 ரூபா தரிசன வழியாக சுவாமி தரிசனம் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே லேட்டஸ்ட் அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 26ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஜூன் மாதத்துக்கு. இது ஒரு நாளைக்கு 150 டிக்கெட் கொடுப்பாங்க. ஆஃப்லைனில் ஒரு 50 டிக்கெட்லேருந்து ஒரு 100 டிக்கெட்குள்ளே கொடுப்பாங்க. அது அவைலபிலிட்டி பொறுத்து. நெக்ஸ்ட்டு இப்போது சம்மர் ஹாலிடே இருக்குது, வீக்கெண்ட்ஸு, இந்த மாதிரி ரஷ் இருக்க டைம்லலாம் இந்த ஹோமம் டிக்கெட் ஆஃப்லைனில் கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆன்லைனில் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படின்னா, நம்ம ஹோமம் அட்டன் பண்ணணும். 9லேருந்து 11 மணி வரைக்கும் நடக்கும். அங்கே நம்மளோட டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறமா. ஸோ அவங்க ஸ்கேன் பண்ணி சீல் பண்ணால் தான் அந்த டிக்கெட் வேலிட் ஆகும். நம்ம 300 ரூபா கியூ வழியாக போய் சாமி பார்க்க முடியும். அதனால் நீங்கள் ஒரு 9 மணிக்கு போக முடியலனாலும் ஒரு 10-10:30 மணிக்கு மாதிரி போக முடிஞ்சால் கூட நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிங்க. இது 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டுக்கான ரூல்ஸ் தான். 30 நாளைக்கு ஒருக்கா நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் மே மாதத்தில் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஜூன் மாதத்தில் புக் பண்ணலாம். நீங்கள் தரிசன டேட்லேருந்து 30 நாள் கால்குலேட் பண்ணி புக் பண்ணிங்கன்னா புக் ஆகும். இதோட புக்கிங் பற்றின வீடியோவும் இந்த ஹோமம் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கடுத்து தரிசனம் பார்க்குறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதுதான் அடுத்து இருக்க புக்கிங். அதோடு சேர்த்து நமக்கு லோக்கல் டெம்பிளுக்கான சேவா டிக்கெட்டுமே 26ஆம் தேதி அன்றைக்கே உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அது நம்ம திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ஸில் ஏதாவது நீங்கள் சேவா அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். இன்னியோட மற்ற புக்கிங் ஆகஸ்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே முடிஞ்சிருச்சு. சப்போஸ் உங்களுக்கு ரூம் வேணும்னா திருப்பதியில் ஏதாவது ரூம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் ரூம் கிடைக்கல அப்படின்னா வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, நேரடியாக போய்ட்டு நம்ம ஆஃப்லைனில் சிஆர் ஆஃபீஸில் எடுக்கலாம். கீழ் திருப்பதியாக இருந்தால் விஷ்ணு நிவாசத்தில் ஆஃப்லைன் ரூம் கிடைக்கும். கீழ் திருப்பதியில் நிறைய ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ரூம்ஸ் நிறைய இருக்கும். நம்ம கூகுளில் ரிவ்யூ பார்த்துட்டு கூட பார்க்கலாம். அண்ட் திருமலா பொறுத்த வரைக்கும் சிஆர் ஆஃபீஸில் போய்ட்டு நம்ம டிடிடியோட ரூம்ஸ் எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா, ப்ரைவேட் அக்கமடேஷன் திருமலாவில் ராம்பகிஜா, சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் இதெல்லாம் ட்ரூவா ஃபேக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ராம்பகிஜா அதே மாதிரி சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் டிடிடியோட ரூம்ஸ் எல்லாமே எப்படி அலாட் பண்ணுறாங்க என்ன பேசிஸ்லனா, ஒன்று நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆன்லைனில் புக் பண்ணுற அந்த காப்பியை நம்ம சிஆர் ஆஃபீஸ் கிட்ட இருக்க ஏஆர்பி கவுண்டரில் போய் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் அலாட் ஆகும். ஸோ இங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் எங்கே நமக்கு வெக்கேட் ஆகுதோ அது ஆன்லைனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டில் அலாட் பண்ணுவாங்க. ஆஃப்லைனில் சிஆர் ஆஃபீஸில் புக் பண்ணோன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸில் ஏதாவது ஒன்றில் நமக்கு ரூம் கிடைக்கும். மற்றபடி நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ராம்பகிஜா, சப்தகிரினும் டிடிடியோட ரூம்ஸ் எல்லாம் போட்டுட்டு புக் பண்ணுற மாதிரி ஃபோன் நம்பரு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட் அனுப்புங்க நான் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறமா அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆகிரும். ஸோ அப்படியெல்லாம் யாராவது இருந்துச்சுன்னா நம்பாதீங்க. இந்த ரூம்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் அக்கமடேஷன். ஸோ ராம்பகிஜாலாம் ப்ரைவேட் அக்கமடேஷன் கிடையாது. அது எல்லாமே டிடிடியோட ரூம் தான். ப்ரைவேட் அப்படிங்கிறது மடங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மடங்களுக்கும் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க. நம்ம ஆன்லைனில் நம்பர் எடுத்து கால் பண்ணி கேட்டு பார்க்கலாம். ஸோ அவங்க அமௌண்ட் அனுப்ப சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தரிசனத்துக்கு வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறோம், நீங்கள் நேரில் ரூம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சில ரூமில் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ரூம்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் ஆன்லைனில் நீங்கள் ப்ரைவேட் ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன், இது கர்நாடகா கவர்மெண்ட்டோடது. இது வேணும்னா ஆன்லைனில் அவங்க ரூம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ நம்ம தான் ஷேர் பண்ணியிருக்கோம்.
நிறைய பேர் இதில் ஸ்டே பண்ணிவிட்டு கூட அவங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரூ, மற்றபடி எல்லாமே ஃபேக் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்படி காட்டுறாங்க நம்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாதீங்க. அங்கே உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேரடியாக போய்ட்டு சிஆர் ஆஃபீஸில் லைனில் நின்று புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அதே பர்சன் வந்து இன்னொரு டவுட் கேட்டிருக்காங்க. நான் வந்து சேவா டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் 9th ஆகஸ்ட்டு. ஸோ என்னோட பையனுக்கு வந்து 16 வயசு. நான் வந்து லாகின் பண்ணப்போ சகஸ்கர தீபாலங்கார சேவா, ஸோ 8th வந்து சகஸ்கர தீபாலங்கார சேவா தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி வந்து 9th எங்கள் கூட அவங்க வந்து சேவா அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று 9th வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் போகும்போது சுபதம் என்ட்ரன்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து முதல் நாள் டிக்கெட் அடுத்த நாள் எடுத்துக்க மாட்டாங்க, அன்னன்னைக்கு தான் அந்த டிக்கெட் வந்து ஸ்கேன் ஆகும். நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கூட ஆஃப்லைனில் ஏதாவது 300 டிக்கெட் கூட வந்து கேட்கலாம். சுபதம் என்ட்ரன்ஸில் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணாதாங்க தெரியும். இல்லைனா டிடியோட ஹெல்ப் டெஸ்ட்டுக்கும் கேட்கலாம். இல்லை தரிசனம் போகிறப்போ ரிக்வஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கள சேவாவுக்கு கூப்பிட்டு போகலாம். அதுக்கு அடுத்து இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க 300 டிக்கெட் ஆகஸ்ட்டுக்கு இனி ஓப்பன் ஆகுமான்னு சொல்லிட்டு. ஆகஸ்ட்டுக்கு 300 டிக்கெட்டுங்கிறது அந்த ஹோமம் டிக்கெட் மட்டும்தான், மற்றபடி இந்த காமன் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் டைம் கேப் அப்படின்றது ஒரு தடவை தரிசனம் பார்த்துட்டிங்கன்னா திரும்பவும் தரிசனம் பார்க்குறதுக்கு 90 நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமுக்கு அப்புறம் நம்ம தாராளமாக டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னொருத்தவங்க கேட்டிருக்க டவுட் வந்து 6/8/2025 அன்றைக்கி 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். அந்த 300 டிக்கெட்டில் இரவு 10 மணிக்கு தரிசனம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கு. நான் காலையில் 8 மணிக்கு தரிசனம் போகலான் இருக்கேன். அப்படி போனால் அவங்க வந்து என்னை அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 300 தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்கான கேட் ஓப்பன் பண்ணுற டைம் காலையில் 11 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே தான் நம்ம க்யூவில் ஜாயின் பண்ண முடியும். சில நேரம் உங்களோட ஸ்லாட்டை பார்த்துட்டு மதியத்துக்கு மேலே வாங்க, நீங்கள் போகிற நாள் க்ரௌடை பொறுத்து, க்ரௌடு கம்மியாக இருந்ததுன்னா அவங்க ஸ்லாட் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேட் ஓப்பன் பண்ணப்பே தரிசனம் வந்து போகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், அலோவ் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து தரிசனம் போகலாம். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களை வந்து ஆகஸ்ட் 300 டிக்கெட் ஏதாவது வேறு ஆப்ஷன் இருக்கா, விஐபி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸ்ரீவாணி விஐபி பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள், அவைலபிள் இருந்தால் நீங்கள் ஆகஸ்ட்டுக்கு புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆஃப்லைனில் கூட அடுத்த நாள் தரிசனம் பார்க்குறதுக்கு முதல் நாள் நம்ம ஜேஏ ஆஃபீஸ் கிட்ட இருக்க கவுண்டரில் 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணிவிட்டு 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து எஸ்சிடி டிக்கெட் புக் பண்ணிட்டேன், நேமில் வந்து இனிஷியல் தப்பாக போட்டுட்டேன், ப்ராப்ளமானு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ ஆதார் நம்பர் மட்டும் கரெக்டாக இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. பேரெல்லாம் பெருசாக செக் பண்ண மாட்டாங்க. மிஸ்டேக் இருந்தால் கூட புக்கிங் டைமில் வந்து மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம், அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி டிக்கெட் ஓப்பனிங் வந்து மொபைலில் தான் ட்ரை பண்ணேன், 30 நிமிஷமாக ட்ரை பண்ணேன், எரர் தான் வந்துச்சு, வேறு ஸ்லாட்டை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தரிசன டிக்கெட் புக்கிங் பொறுத்த வரைக்கும் இந்த எரர் ஏன் வரும் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம புக் பண்ணுற ஸ்லாட்டும் இன்னொருத்தவங்க ட்ரை பண்ணுவாங்க, அதனால தான் அந்த எரர் வரும். ஒன்று வந்து நம்ம டிக்கெட் அதிகமாக இருக்க ஸ்லாட்டை வந்து சூஸ் பண்ணலாம், இல்லை டேட்டு நீங்கள் மாற்றி வந்து ட்ரை பண்ணி பார்த்தா சப்போஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னொருத்தவங்க வந்து விஐபி தரிசன டிக்கெட் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த தமிழ்நாடு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபைனல் வந்து ஜேஇ ஆஃபீஸில் அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன் தான். சில டைம் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க, சில டைம் வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஆந்திரா அதே மாதிரி வந்து தெலுங்கானாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு விஐபி தரிசன டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போகிற சில எம்பிஸோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துக்கிறாங்க, ஆனால் சில டைம் இல்லை. அதனால் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனல் டெசிஷன் வந்து டிடிடி தேவஸ்தானம் எடுக்கிறது தான். அதே போல் நிறைய பேர் இந்த டைம் தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கில் வந்து நிறைய பேருக்கு டிக்கெட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியும் டிக்கெட் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதோட புக்கிங் வந்து நமக்கு மெத்தட் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே தர்ஷன் டிக்கெட் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் சில நேரம் வர்ச்சுவல் கியூ அதிகமாக இருந்தாலும் சரி, இல்லை எரர் அதிகமாக வந்தாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வேறு ஏதாவது ஸ்லாட்டு நம்ம செலக்ட் பண்ணலாம், டேட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கப்போ சில நேரம் கிடைக்கும். அதுலேயும் பேமெண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஜிபே பண்ணுறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ மற்ற பேமெண்ட் ஆப்ஷனை விட ஜிபே அப்படின்றது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவும் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுது. ஸோ இது எல்லா டைம்லேயும் ஓகே ஆகுதுன்னு சொல்ல முடியாது, சில நேரங்களில் எரர் கூட வரலாம். நீங்களும் புக்கிங் இன்றைக்கி பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி புக்கிங் ரிலேட்டடாக இருக்க முக்கியமான அப்டேட். அடுத்ததாக திருமலையில் இப்போ தரிசனத்துக்கான இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நேரடி சர்வ தரிசனத்தோட லைன் சுமார் 7 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸில் எல்லாமே அப்டேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் க்ரௌடுன்றது அதிகமாக இருக்குது. எஸ்எஸ்டி டோக்கனுமே இன்றைக்கி வந்து 7 மணிக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் கூட ஒருத்தர் வந்து தர்ஷன் டிக்கெட் அங்கே வந்து கவுண்டர் போயிட்டு அங்கே இருக்க ஸ்டேட்டஸ் வந்து ஃபோட்டோஸாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் போகும்போது முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்த தரிசன டிக்கெட் வாங்க போகிறவங்களுக்கு அது ரொம்ப பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்களும் வாங்கி தரிசனம் பார்த்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் வந்து அப்டேட் படி ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் க்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்கிறாங்க. க்யூ அதிகமாக தாங்க இருக்குது. ஸோ வீக்கெண்டு அதுவும் இல்லாமல் சம்மர் ஹாலிடே அப்படின்றனால க்ரௌடு ரொம்ப அதிகமாகவே தான் இருக்குது. ஸோ பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸ்ரீவாரிமெட்டிலையும் டோக்கன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணாதீங்க. ரொம்ப கம்மியாக தான் டோக்கன் கொடுப்பாங்க. இன்றைக்கி காலையோட ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எவ்வளோ க்ரௌட் அப்படின்றது தெரியும். ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ நேரடி சர்வதர்ஷனமும் நம்ம லைனில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவுட் சைட் லைன் வந்து பார்த்திங்கன்னா சிலாத்தோரணம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு காலையில் 7 மணியோட ஸ்டேட்டஸ் படி டிடிடி சொல்லியிருக்காங்க. சுமார் 24 மணி நேரம் வந்து ஆகுது. நீங்கள் வந்து மண்டேக்கு அப்புறமா போகிற மாதிரி பிளான் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெயிட்டிங் டைம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். 24 அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு வந்து அதிகமாகலாம். அதனால் பிளான் பண்ணிட்டு போங்க. க்ரௌடுன்றது நேரடி சர்வதர்ஷனத்துக்கு அதிகமாக இருக்குது. 300 ரூபா தரிசனத்துக்கு ஓரளவுக்கு நம்ம டிக்கெட் இருக்குது அப்படின்றனால நார்மலாக தர்ஷன் பார்த்துடலாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான ஸ்டேட்டஸ். நேற்றுமே நிறைய பேர் அங்கே கவுண்டர் எஸ்எஸ்டி வாங்கக்கூடிய கவுண்டரோட ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸ் வந்து குழந்தைங்க வயசானவங்க போகிறது டிக்கெட் இல்லாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி டெய்லி ஈஓ ப்ரோக்ராம் நடந்துச்சு. இதில் கால் பண்ண பக்தர்கள் என்னென்ன மாதிரியான கேள்வி கேட்டாங்க, அதுக்கு ஈஓ என்ன பதில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 65 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு லட்டு சேவை கொடுங்க, பராக்கமணி சேவையில் பங்கேற்பதற்கு தினமும் தரிசனம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பராக்கமணி சேவை செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் தரிசனம் வழங்குவது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். கடந்த காலத்தில் லட்டு சேவை வந்து முயற்சிக்கப்பட்டது. ஆனால் வந்து மோசமான பலன்கள் காரணமாக அது வந்து நிறுத்தப்பட்டதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஜூலை மாதத்தில் தரிசனங்களுக்கு வந்து கூடுதல் ஒதுக்கீடு வெளியிடப்பட வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஓ வந்து சொல்லியிருக்காங்க. மூத்த குடிமக்கள் வருகையின் போது வேறு ஒருவரை உதவியாளராக அனுப்ப முடியுமா? அதுக்கு ஈஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படிப்பட்ட சாத்தியமே இல்லை. மூத்த குடிமக்களுக்கு உதவி வழங்க ஸ்ரீவாரி சேவகர்கள் வந்து தயாராக இருக்காங்க அப்படின்றத பதிலாக வந்து சொல்லியிருக்காங்க. கடந்த காலத்தில் திருமலையில் சிஆர்ஓவில் மட்டுமல்ல பிற பகுதிகளிலும் அறை ஒதுக்கீட்டு மையங்கள் இருந்தது. தற்போது சிஆர்ஓவில் மட்டும் இருக்கிறது பக்தர்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பகுதிகள் அறைகள் ஒதுக்கப்படுவதால் பல சிக்கல்கள் எழுந்து அதனால தான் நாங்கள் சிஆர்ஓவுக்கு எல்லாமே மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள்கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஈஓ வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரி தரிசனத்துக்காக துணை இராணுவ படையினருக்கு சிறப்பு வாய்ப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆயுதப்படைகளுக்கு ஏற்கனவே இந்த வாய்ப்பு இருக்குது, ஒதுக்கீட்டை அதிகரிப்பதுக்கு சாத்தியம் இல்லை. ஸோ அதனால் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சர்வதரிசனத்துக்கு வருவதில் மாற்றுத்திறனாளிகள் சிரமங்களை எதிர்கொள்கிறதாகவும் அவங்களுக்கு ஏதாவது சிறப்பு பார்வை வசதிகள் வந்து இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் ஏற்கனவே முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நாளைக்கு 750 டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். பக்தர்களோட கூட்டம் அதிகமாக இருக்கிறனால சிறப்பு தரிசன வசதிகள் வந்து வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூத்த குடிமக்கள் பயண சுமையை கருத்தில் கொண்டு கோயிலுக்கு அருகிலேயே தங்கக்கூடிய அறைகளை ஒதுக்கணும். அன்னப்பிரசாத மையத்தில் சிறப்பு ஏற்பாடு செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அறை ஒதுக்கீடு தொடர்பான உங்களோட ஆலோசனையை நாங்கள் பரிசீலிக்கிறோம். அன்னப்பிரசாத பவனில் ஹால் 1ல் மூத்த குடிமக்களுக்கு ஏற்கனவே நாங்கள் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஓ வந்து சொல்லியிருக்காங்க. பிரம்மோற்சவத்தில் நன்கொடையாளர்களின் தரிசன ஒதுக்கீடு ரத்து செய்யப்படுகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் இருந்தாங்கன்னா நன்கொடையாளர்களுக்கான தரிசன ஒதுக்கீடை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு ஈஓ சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து அர்ச்சனா டிக்கெட்டை முன்பதிவு செய்த போது எங்கள் மகனுக்கு 12 வயசு, அவங்க தரிசனத்துக்கு வரப்போ 13 வயசு நிரம்பி இருக்க வேண்டும் என்பதால் அவங்களுக்கு அனுமதி இல்லை. அப்படிப்பட்ட அதை வந்து பார்க்க வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஈஓ கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு விதிகளை தளர்த்துறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாட்காலிகளில் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோயிலில் இடம் இல்லை அப்படின்றனால அதுக்கு வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் இன்னொரு பக்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ரீவாரி புஷ்கரிணியில் தூய்மை பராமரிக்கப்படுறதில்ல, நீங்கள் சோப்பு மற்றும் ஷாம்பு போட்டு குளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதை பற்றி விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈஓ சொல்லியிருக்காங்க. 1 வருட உண்டியல் வருமானத்தை நேச பாதுகாப்பு நன்கொடையாக வழங்குங்க. 5லேருந்து 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வரிசையில் வந்து தனித்தனி வரிசை அமைக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கு எந்த சிரமமும் ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு ஈஓ சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இரவில் எஸ்எஸ்டி டோக்கன்களை வழங்குவதால் நாங்கள் ரொம்பவே சிரமமாகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் கேட்டிருக்காங்க. பக்தர்களோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விஷயத்தை மாற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஈயோ வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை வழியாக வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் டோக்கன் வழங்குறீங்களா? நாங்கள் ஏற்கனவே ஒரு நாளைக்கு 3000 4000 டோக்கன் வழங்கிட்டு இருக்கோம். அந்த எண்ணிக்கையை அதிகரிப்பது சர்வ தரிசனம் அனைத்து பக்தர்களுக்கும் சிக்கலை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீவாரி சேவைக்கான வாய்ப்புகளை ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஆஃப்லைனில் கொடுத்தா அது நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும், அதனால தான் நாங்கள் ஆன்லைனில் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஈயோ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி கால் பண்ண பக்தர்கள் கேட்ட முக்கியமான கேள்விகளும் அதுக்கான பதிலுமா ஈயோ வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிடிடியில் தொழில்நுட்ப சேவைகள் மிகவும் வெளிப்படையான முறையில் செயல்படுத்தும் என்றும் ஈயோ சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நடந்த அன்னமயா பவனில் நடந்த இந்த டெய்லி ஈயோ ப்ரோக்ராமில் என்ன பேசியிருக்காருன்னா, கோடையை முன்னிட்டு விரிவான ஏற்பாடு. கோடையை முன்னிட்டு திருமலை மற்றும் டிடிடி உள்ளூர் கோயில்களில் பக்தர்களோட வசதிக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. கோயிலில் வந்து கடுமையான வெப்பத்தை பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்களில் குளிர்ச்சியான வந்து பெயிண்ட் வந்து பூசி இருக்கிறதாகவும், நெரிசலான பகுதிகளில் வரிசையிலையும் பரவலாக குடிநீர் மற்றும் மோர் விநியோகம் செய்யப்படுறதாக வந்து சொல்லியிருக்காங்க. திருப்பதியில் உள்ள சீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி வளாகங்களில் தரிசன டோக்கன்களுக்காக காத்திருக்கும் பக்தர்களுக்கு இளநீர், மோர் மற்றும் பிற வசதிகளும் நாங்கள் வழங்கிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. ஸ்ரீவாரிக்கு இன்னும் தீவிரமான சேவை. மாநில முதலமைச்சர் திரு நாரா சந்திரபாபு நாயுடு அவர்களோட அறிவுறுத்தலின்படி திருப்பதி தேவஸ்தானத்தில் ஸ்ரீவாரி சேவையை இன்னும் தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே போல என்ஆர்ஐ சேவைகள், ஸ்ரீவாரிக்கு சேவை செய்ய வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் நாங்கள் சிறப்பான ஏற்பாடை வந்து செய்கிறோன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் திருமலையில் இருக்கக்கூடிய 45 ஓய்வு இல்லங்களோட பெயர்களை மாற்றத்துக்காக 75 ஆன்மீக பெயர்களை டிடிடி வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதில் 42 பேர் டிடிடியோட பரிந்துரைப்படி தங்களோட பெயரை மாற்றிக்கிட்டாங்கதாகவும், இது வரைக்கும் 33 ஓய்வு இல்லங்கள் மட்டும் இன்னும் பெயரை வந்து மாற்றாமல் இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து டிடிடியில் சுத்தம் செய்தல். முதலமைச்சரோட உத்தரவு பேரில் வந்து பக்தர்களுக்கான தரிசனம், தங்குமிடம், உணவு பிரசாதம் மற்றும் லட்டு பிரசாதம் ஆகியவற்றில் நாங்கள் தீவிரமாக மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். திருமலை வனப்பகுதியில் பசுமையை 68% 80% அதிகரிக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக தொழில்நுட்பத்துடன் பக்தர்களுக்கு மிகவும் வெளிப்படையான, எளிதான மற்றும் விரைவான சேவையை வழங்க செயற்கை நுண்ணறிவு, எஃப்எம்எஸ் கண்காணிப்பு, வாட்ஸ்அப் நிர்வாகம், கூகுளுடனான ஒப்பந்தம், ஆதார் சேவை மற்றும் கியோஸ் சேவைகள் நாங்கள் கிடைக்க செஞ்சிருக்கிறதாகவும், பக்தர்கள் கிட்ட கருத்து, பக்தர்களிடமிருந்து அவ்வப்போது கருத்துக்களை சேகரித்து சிறந்த சேவைகளை வழங்குவதற்காக வாட்ஸ்அப் பின்னூட்ட அமைப்பை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த அணுகுமுறை வெளிப்படையான மற்றும் தரவான சேவையை வழங்குறதுக்கு சாத்தியமாக்கியிருக்கு. திருமலையில் குடியிருப்புல வீடுகள் வந்து நவீனமயமாக்கப்பட்டிருக்கு, அதாவது நம்ம தங்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாமே நவீனமயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவு தரத்தை மேம்படுத்த தரக்கட்டுப்பாடு ஆய்வகம் அமைக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே திருமலையில் இப்போ என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்றதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பக்தர்கள் அவங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஈயோ வந்து எல்லா விஷயத்துக்குமே பதில் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், படித்து பார்த்துக்கோங்க. வீடியோ கொஞ்சம் இன்றைக்கி லென்த்தாக தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.